துலா ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். காத்து மாதிரி இருப்பீங்க. மிதுனம், துலா, கும்பம் இது மூணுமே காத்து ராசி தான். அப்போ புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி. ஊரே எதிர்த்து நின்னாலும் உங்களுக்கு ஒரு விஷயம்னு கரெக்டு இது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா உடனே அந்த விஷயத்த செய்யக்கூடிய ராசி. நெளிவு செலிவெல்லாம் ரொம்பவே அதிகம். யாருமே செய்ய முடியாத வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருவீங்க. 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் உங்கள் முன்னாடி தோற்று போயிடணுங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு உதாரணமாக இருப்பீங்க. இப்படியெல்லாம் வாழலாம், இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ராசி துலா ராசி தான். ஏதோ இன்னைக்கு அதிக அளவு கஷ்டத்தையும் அதிக அளவு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாத ராசியாக இருக்கிறீங்க. அன்பு தொல்லைகள் ரொம்பவே அதிகம். ஆனாலுமே உதவின்னு யாருமே உங்ககிட்ட நின்னா உங்கள் மனசு பொறுக்காது. ஏதாவது ஒரு பாக்கெட்டில் இருந்தால் பணம் கொடுத்து இந்தாப்பா வச்சுக்கோ, இந்தா வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஓடி வருவீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று வேணுங்கும் போது எதுவுமே நடக்கலை. யாருமே பார்த்திங்கன்னா ஃபோனை எடுத்து ஒரு ஆறுதலாக ஒரு பதில் கூட சொல்கிறதுக்கு, ஒரு ஆறுதல் ஒரு அனுசரிக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் தடமைப்பட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு தலையில் தூக்கி வச்சு ஆடுனீங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி அடித்து உங்களை ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. 1000 பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஃபோன் எடுத்து சரியாயிரும், கவலைப்படாதீங்க, அடுத்தது நம்ம வந்துடலாம், இது கொஞ்சம் கஷ்டமான காலம்தான் அப்படின்னு ஆறுதலுக்கு தான் இன்றைக்கி நீங்கள் தொலாவிட்டு இருக்கீங்க. இந்த ஆறுதல் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கானா? இல்லவே இல்லை. இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஜென்ம குரு காலம் மாதிரி எல்லாமே பாதிப்பு. எந்த விஷயந்தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லாமல் கிட்டத்தட்ட வீட்டை விட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்குங்க. கேது அங்கே 12ஆம் இடத்துல இருந்தார் பார்த்தீங்களா, அன்னைக்கே இதெல்லாம் முடிவெடுத்திருப்பீங்க. இதெல்லாம் எதுவுமே ஆகாது, யார்கிட்டையுமே எதுவுமே மனம் விட்டு பேச முடியலைங்க. ஒரு பக்கம் போகவே முடியல. சொந்த வீட்டிலேயே கிட்டத்தட்ட உங்களைய எதிரி மாதிரி பார்க்குறாங்க. 1000 சம்பாரித்து நீங்கள் போட்டிருப்பீங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னடா இப்படி இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற 1000 கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் 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 இது தராசு ராசிங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களைய எல்லாரும் வேற மாதிரி பார்க்குறாங்க. உங்களை பயன்படுத்திட்டு ஓடுனவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர்த்து நல்லது நினச்சவங்க அப்படிங்கிறது இந்த கஷ்டமான காலத்தில் யாருங்க நல்லவங்க? கஷ்டமான காலத்தில் நம்ம கூட இருந்து நம்மளை ஒரு வழிகாட்டியாக சீக்கிரம் சரியாயிரும், அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது எல்லாமே யாருக்குமே நடக்கக்கூடாது. சனீஸ்வர பகவான் பாருங்க, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ராசிநாதன் தனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ராசிக்கு 11ல் கேது. எப்படி நீ கேது 11க்கு வந்ததுக்கு அப்புறமே சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில விட்டு போயிட்டே இருக்குதுங்க. நினச்சது நடக்கவே முடியல. ஒரு விஷயம் நம்ம நினச்சது நடந்தாதான், ஒரு 10 எஃபர்ட்ஸ் போடுறோம், அதில் ஒன்று நினச்சது நடந்தால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வெளிக்காட்டுவோம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் டெய்லி அடி மேலே வாங்கிக்கிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்குங்க தாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இன்றைக்கி உங்கள் ராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு. எதெல்லாம் நடக்கக்கூடாது பொருளாதாரத்தில் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களை நிறுத்திட்டு அதெல்லாமே கண் முன்னாடி நடக்கிறத துளியுமே உங்களால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. நின்று வேடிக்கை தான் பார்க்குறீங்களே தவிர்த்து அதை ஏதாவது தடுக்க முடிஞ்சுதா, அந்த பிரச்சனை ஏதாவது சால்வ் பண்ண முடிஞ்சுதா? பதிலே சொல்ல முடியாமல் இன்றைக்கி தடுமாறிட்டு இருக்கீங்க. லீவு நாளில் கூட வேலை போயிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அந்த வேலையை நினச்சி கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. எப்படியெல்லாம் வேலை பார்த்தேன், இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குமே பயப்படாத ஆள் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் வக்ரமானதுலேருந்து தனியாக போராடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். துலாத்தை பொறுத்தவரையும் இங்கேயும் ஆகாது அங்கேயும் ஆகாது எல்லாரும் ஒரே மாதிரி நினச்சேன், இன்றைக்கி எல்லாருமே என் தலையில் மண்ணை வாரி போட்டாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. பெரிய பெரிய பாதிப்புகள் எல்லாமே அப்படியே அசால்ட்டாக நடக்குது. அதுதான் துலாத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு. துலாத்தை பொறுத்தவரை ஆகாதவர் குரு எங்கே இருக்கட்டும், அவர் நல்லதை பண்ணுவார். ஆனால் கெட்டது வேணால் 2 மடங்கு பண்ணிடுவார், நல்லதை பண்ணவே மாட்டார். துலாத்தை பொறுத்தவரையுமே ஆகாதவர் குரு. அவர் எப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்தாரோ பாக்கியங்கள்லாம் போயிடுச்சுங்க, எல்லாம் பஞ்சா பறந்து போயிட்டாங்க. உங்களை விட்டு இவங்க எல்லாரும் தான் போனாங்கன்னு இல்லைங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு, கடன் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு, குடும்ப உறவுகள் பாதிப்பு. செவ்வாய் 7ஆம் அதிபதி, காக்க வேண்டிய கடவுள். செவ்வாய் இருந்தால் நல்லா இருந்தால் மட்டும்தான் துலா ராசி துலா லக்னத்திற்கு பொருளாதாரமும் சரி குடும்பமும் சரி நல்ல வழியில் இருக்கும். செவ்வாய் நல்லா இல்லாத போது பாதிப்புகள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, ஏராளம். பணத்தை பார்க்க முடியாதுங்க உங்கள் கண்ணில்.
சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இந்த துலாத்தை பொறுத்தவரையும். 5ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் யோகாதிபதி தான். பணத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் யாரு? செவ்வாய். இத்தனை நாளா எங்க இருந்தாரு? 12ஆம் இடத்துல. என்ன பண்ணுனாரு? ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்ப என்ன? செலவினங்கள் அதிகமா போயிட்டே இருக்கு. சிக்கனம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. சேமிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எதுவுமே இல்லாம அப்படியே எல்லாம் போகுதா, போற பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தோடைய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? இந்த செவ்வாய் பயிற்சினால நல்ல பலன்கள் ஏற்பட போகுதா? கிட்டத்தட்ட 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரொம்ப நாட்கள் கழித்து துலா ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடைய போறாரு. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தன்னுடைய வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பார். இன்னைக்கு 7ஆம் பார்வையாக பார்க்கறது தான் ரொம்பவே சிறப்பு. 4 8ஆம் பார்வையை விட 7ஆம் பார்வைக்கு அதிகமான பவர். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது நான் தான் பரவாயில்லைங்க வந்துடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஒரு அனுசரணை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த நேரம் பாருங்க 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு வர்றாரு. அப்போ இதனால என்ன ஆகும்? ராசிக்கு வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பயப்பட மாட்டீங்க. தைரியம் துணிச்சல் வரும். இதை பண்ணி தான் பார்த்துடலாம், ஜெயிச்சு தான் பார்த்துடலாம், எத்தனை நாள் தான் ஓடிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தைரியம் வரும். 2வது தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நசுங்கிருச்சு. அந்த தொழில வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லை. இந்த நேரம் வீட்டில் போய் சொல்றதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்தையுமே வந்து அசால்ட்டா பண்ணி முடிப்பீங்க. இன்னைக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பாதிப்பை சொந்த வீட்டிலேயே சொல்ல முடியல. அதான் வீட்டிலேயே இருக்க முடியல. எங்கெங்க தொழில பாதிப்பை சொல்றது அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தொழிலாக அதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியலைங்க. நீங்க ஆரம்பிச்சு நீங்களே இன்னொருத்தருக்கு அந்த தொழிலை கொடுத்துட்டு வர மாதிரியான பலன்கள் தான் துலாத்தை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. சனீஸ்வர பகவான் பாருங்க இன்னைக்கு வக்ரமா 6ல் இருக்காரு. அப்ப தொழிலை நோக்கி ஓடுறதா, நான் கடனை நோக்கி ஓடுறதா, எதை நோக்கி ஓடுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மனம் அப்படியே பிச்சிட்டு இருக்குது. இந்த கடன் பிரச்சனைகள் எனக்கு சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நிச்சயமா இந்த கோச்சார காலத்துல கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக சால்வ் ஆகும். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து துலாத்தை பொறுத்தவரையும் படாத பாடுபடுது. என்ன விஷயங்கள் சொன்னாலுமே நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ்னு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி துலாம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சரி சரி சரின்னு கேட்டனால இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் என்னோட மனசு கஷ்டமா இருக்கு, அதனால நான் இனி சரின்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு திரும்பினீங்களோ அன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறையும். சுறுசுறுப்பு நேர்மைக்கான கிரகமாக நீங்க இருக்கிற இங்கே சனீஸ்வர பகவான் உச்சம். எனக்கு வாழ்க்கையில வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க, இந்த சூதுவாதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ற முதல் ஆள் இந்த துலா ராசி தான். அப்ப இனி தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக விலகும். நிச்சயமாக நீங்க சொல்றத கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாருமே வருவாங்களா திரும்பி அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலை வீட்டில் நிச்சயமாக அமைதி அப்படிங்கிறது நிலவும். சுப நிகழ்ச்சிகள் ஈஸியாக நடத்தலாம். திருமணத்துக்கெல்லாம் துலாத்தை பொறுத்தவரை அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கிறவங்கலாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து திருமணத்தை கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன், நல்ல வரன்கள் வரமாட்டேங்குது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து தடுத்து யாராவது ஒருத்தர் வந்து தடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாராவது சொல்லி இன்டர்ஃபியர் ஆகி நிறுத்திடுறாங்க. இல்லை போகிற பக்கம் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணா ரொம்ப வருஷமாக கல்யாணமாகாமல் இருக்கு, அதையவா பார்க்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளரையே நீங்களே டீமோட்டிவேட் ஆகும் மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பரப்பப்படுது. இனி அதெல்லாமே மாறப்போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வெளி வரப்போகுது. அதனால ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் திருப்திகரமான நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி போட போறீங்க. இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இனி செவ்வாய் வந்து ராசியில வர்றதுனால தைரியமா நான் இப்படிதான், நீங்க முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா வந்து போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தைரியமா, எனக்கு ரொம்ப முடியலைங்க மனசு பிரச்சனை, இந்த துலாத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் கெட்டு போயிட்டாருன்னா மனசு கெட்டு போயிடும்னு எழுதி வச்சுக்கோங்க. என்னால ஒரு நிலையில இருக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இங்க சனீஸ்வர பகவான் வீக்கா இருப்பார். இன்னைக்கு ஒன்று நினைக்கிறேன், நாளைக்கு ஒன்று நினைக்கிறேன், நாளான்னைக்கு ஒன்று செயல்படுத்திடுறேன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் கெட்டு போயிருக்காரு. அப்படித்தான் இன்னைக்கும் பாருங்க 6ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. என்ன யோசிக்கிறீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம ஒரு நாட்களையும் கிடக்குறீங்க. இதெல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறப்போது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலக போகுது. தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் புது ஐடியாஸும் இனி கிடைக்க போகுது. நல்ல பொருளாதாரத்துல இருந்த இன்னைக்கு திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் இனி வரக்கூடிய காலத்துல இது எல்லாத்தோடைய பாதிப்புகளும் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க.
இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே செவ்வாயோடைய கோச்சார பலன்கள் தான். நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து அனைத்து கிரகங்களும் பார்க்கும்போது தசா புத்தி அடிப்படையில் நிச்சயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.